இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த நந்தன் ஃபேமிலி நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிற எதிரிகளுக்கு கூர்மையான ஆயுதங்களை ரெடி பண்ணி கொடுத்திருக்க. எத்தனை முறை சொன்னாலும் மரம் மண்டைக்கு எட்னா தானே. உனக்கு அந்த அளவுக்கு அறிவு இருந்திருந்தா இந்த கேடு கெட்ட வேலையை நீ செஞ்சிருக்கவே மாட்ட. நீ மட்டும் என்னோட மருமகளா இருந்திருந்தா என் நேரத்துக்கு உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி இருப்பேன். மாம், கொஞ்சம் நிறுத்துறியா? விவேக், நான் இப்ப பேசி ஆகணும். எந்த தப்பும் செய்யாத அண்ணிய ஏன் இவ்ளோ குறை சொல்றீங்க? இவ செஞ்சதெல்லாம் உனக்கு தப்பா தெரியலையா? உண்மையை சொல்லணும்னா தப்பு கிடையாது. ஒருவேளை அது தப்புன்னு நீங்க நினைச்சா அந்த தப்புல எனக்கும் பங்கு இருக்கு. ஏன்னா அன்னைக்கு அந்த பிரியாவோட அட்ரஸ் கொடுத்தது நான் தான். கேஸ் வித்ட்ரா டாக்குமெண்ட்ஸ் வாங்கிட்டு அன்னிய பிரியாவோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனதும் நான் தான். எதுக்காக இதெல்லாம் பண்ண? மித்ரா அண்ணாக்காக. அண்ணனுக்கு பெயில் கிடைச்சிருச்சு, வெளியில வந்துட்டான், ஆஹா ஓஹோன்னு எல்லாருமே சந்தோஷப்படுறோம். ஆனா அதுக்கப்புறம் என்ன? அண்ணனோட எதிர்காலம் என்ன? அந்த கேள்விக்கு யார்கிட்டயும் பதில் இல்ல. அந்த பதிலை தேடிதான் அண்ணி அங்க போயிருந்தாங்க. நான் உங்க எல்லாரையும் ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. அண்ணனை காப்பாத்துறதுக்காக நாம எல்லாரும் என்ன பண்ணோம்? ஏன் மனிஷா, நீ என்ன பண்ண? என்ன பெரியப்பா சொல்லுங்க, என்ன பண்ணோம்? பெரியமா நீங்களாவது சொல்லுங்க, என்ன பண்ணோம்? மாம், ரொம்ப நேரமா பயங்கரமா கத்திட்டு இருக்கல்ல, அண்ணனுக்காக நீ ஏதாவது பண்ணியா? யாரும் எதுவும் பண்ணல. எங்கேயும் போகாம வீட்லயே உட்காந்து சஜஷன் மட்டும் கொடுக்கிறோம். அது கூட ஒரு வேலைக்காகாத சஜஷன். கிரேட்.